ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாம்சங்கில் M12 ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரோ 12:30 வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் இப்போ நான் லேட்டாக தான் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எங்களுக்கு ரிவ்யூ யூனிட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வர யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடியே வந்துடும். எல்லா பிராண்டில் இருந்துமே மோஸ்ட்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் கூட வந்துடும். அப்படி வந்தால் எங்களால் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்க்க முடியும். பட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது எங்களுக்குமே தெரியாது. கரெக்டாக இந்த 12:30 மணிக்கோ இல்லை 1 மணிக்கோ அவங்க லான்ச் பண்ணும்போது தான் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அவங்க 1 மணிக்கு ப்ரைஸ் சொன்னதுக்கப்புறம் நாங்களும் 1 மணிக்கு போஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டார்கெட் இருக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதையும் உங்கள் கூட என்னால் வந்து டிஸ்கஷன் பண்ண முடியல. இவ்வளோ ப்ரைஸ், இதனால் இதை நீங்கள் வாங்கலாம் இல்லாட்டி வேணாம் அப்படின்றத என்னால் சொல்ல முடியல. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் 12:30 மணிக்கு இவங்க ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோவே மேக் பண்ண ஆரம்பிப்பேன். ப்ரைஸ் பேஸ் பண்ணி இந்த டிவைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எடிட்டிங் எல்லாம் முடிச்சு போஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் தான் ஒரு 4 மணியோ 5 மணியோ இல்லை சாயங்காலமோ போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ உங்களுக்காக ப்ரைஸ் எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணனால தான் இந்த மாதிரி லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த லேட்டாக போஸ்ட் பண்ணுறனாலே பார்த்தீங்கன்னா வியூஸ் பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் பண்ணுறேன். ரெண்டாவது, நிறைய பேர் திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே வந்து பே பண்ணிட்டு தான் காசு வாங்கிட்டு தான் வீடியோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க. நம்மளோட சேனலை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே 15,000 20,000 தான் வியூஸ் போகும். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிக வியூஸ் போகிறதுக்கு மேபி வந்துட்டு பிராண்ட்ஸ் வந்து பே பண்ணலாம். நம்மளை மாதிரி சின்ன கம்மி வியூஸ் போகிறதுக்குலாம் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிராண்டும் பே பண்ணுறதே கிடையாது. அப்படி எனக்கு அப்ரோச் பண்ணதும் இல்லை. அப்படி சப்போஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி பெய்டு வீடியோ போடுறேன் அப்படின்னா கூட எந்த இடத்துலையும் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை, நல்லா இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு 4 பேர் வாங்கிட்டு ப்ரோ இந்த ஃபோன் நல்லாவே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தான் அவசியம். அதனால் அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. நம்மளோட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க, என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒரு பிராண்ட் வந்து மற்றவனுக்குலாம் பே பண்ணுறாங்க, நமக்கு பண்ணலையே அப்படின்றதுக்காக அந்த ஃபோனை வச்சு செய்யணும், இந்த ஃபோனை வந்து வேறு லெவலில் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட நான் பண்ணது கிடையாது. இல்லை அப்படின்னா தெளிவாக இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பேன். யார் இந்த ஃபோனை வாங்கலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு ஃபோன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். ஓவராக ஹைப் ஏற்றணும் அப்படின்னா கெட்ட விஷயத்தை ரொம்ப நேரம் பேசிட்டு நல்ல விஷயத்தை கம்மியாக பேசினா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க தான் செய்யும். அப்படிலாம் பண்ணக்கூடாது, நேர்மையாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட எய்ம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிலர் கேட்குறது வந்து சாம்சங் ஃபோன்ஸில் வந்து எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது, அப்புறம் ஏன் பண்ணுறீங்க சாம்சங் ஃபோனுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ சாம்சங் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நான் சைனீஸ் ஃபோன்னு நிறைய பேர் விரும்பி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 2000 3000 அதிகம் கொடுத்து கூட வாங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து வீடியோஸ் பண்ணி தான் ஆகணும். என்கிட்ட கேட்கும் போதே நல்லாவே இருந்தாலும் கூட எனக்கு நான் சைனீஸ் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பண்ணி ஆகணும். நான் வீடியோலே தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு சாம்சங் பிராண்ட் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனில் வாங்கலாம் அப்படின்னு நான் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பேன். அதுலேயுமே என்ன ப்ளஸ் மைனஸ்ன்றது தெளிவாக சொல்லியிருப்பேன். கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தாராளமாக பண்ணலாம். தப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இன்ட்ரோவை பார்த்துட்டே வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ எனக்கே வாய்க்கு வளருது. சரி, நிறைய நேரம் பேசியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். M12 என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். கேலக்ஸி M12 அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் சாம்சங் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் கேலக்ஸி அண்ட் பேக் சைடில் இதில் அவங்க நினைக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சைடு ரேம் வேரியண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் வருது அப்படின்றதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே பேக் சைடில் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போலயே சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டிவ் கேஸ் மிஸ் ஆகுது, கொடுக்காம இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் அப்ளை பண்ணாமல் தான் இருக்காங்க. சரி, ஓகே, ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான 15 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் ஸ்பெக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 வருது. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிம் ட்ரே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டர்னபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கில் கொடுத்துருக்காங்க.
கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல், பேக் சைடில் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் அண்ட் 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோக்கும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாருக்கும் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியலாகவே வந்து ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சிலரோமீட்டர் சென்சாரும் ப்ராக்சிமிட்டி சென்சாரும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த சென்சாருமே வரல. ரியலாகவே வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த மொபைலோட சார் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்சார் வேல்யூ 1.190 வாட்ஸ் பர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் லிமிட்குள்ளே தான் வருது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 15 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் இவங்களோட எக்ஸினோஸ் 850 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். ஜிபியூ அப்படின்னு பார்க்கும்போது மாலி G52 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரேம் LPDDR4X யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB அண்ட் 6GB ரேம் வேரியண்ட்டில் வருது. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது eMMC 5.1ல் இருக்குது. 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்படி இல்லைன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ஸோ அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெக் டீட்டெயில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளோட குயிக்கான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது நிறைய பேருக்கு ஈஸியாக புரியுதுன்னு சொன்னனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். வச்சு செஞ்சுருவோமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓவர் பில்டப்லாம் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட் இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூனிபாடி பிளாஸ்டிக்கு. பேக் சைடு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா பாதி கிரிட் ஆட் பண்ண மாதிரியும் பாதி வந்து லைட்டாக வந்து மேட் ஃபினிஷில் இருக்க மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமாக வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 221 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே வெயிட்டாக இருக்கிற ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9.7 mm திக்னஸ் இருக்குது. ஸோ வெயிட்டும் திக்னஸும் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. என்ன ப்ரோ சமாளிக்கிறீங்களா பேட்டரி கெப்பாசிட்டியை சொல்லி அப்படின்னு கேட்டால் ரியல் என்ன அப்படின்னா இந்த இடத்துல திக்னஸ் அதிகமானது காரணம் பேட்டரி அதிகமாக இருக்கிறது தான். 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா திக்னஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஸோ சூப்பராக திக்னஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னோம்னா அங்கே 4000 கம்மியாக இருக்குன்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த இடத்துல பெசல்ஸ் வந்து பெருசாக தான் இருக்குது. பாட்டம்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இனிமேல் பெசல்ஸை குறைச்சிருக்கலாம். டிசைன் ஓவராலாக பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் புது டிசைன் வந்து எதுவுமே வந்து ட்ரை பண்ணாத மாதிரி தான் ஃபீல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிசைனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நல்லாவே லாங்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்கனால சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரியலாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண நல்லா இருக்குது. அதில் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதுலேயும் குறிப்பாக சாம்சங் OS இவங்களோட ஓன் UI 3.1ல் ரன் ஆகுது. Android 11 பேஸ் பண்ணி. இந்த OSல எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு டோட்டலாக பாட்டமில் வந்துடும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை தவிர பார்க்கணும் அப்படின்னா இந்த OSல வந்துட்டு தேவையில்லாத சில ஆப்ஸும் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 inch HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சாம்சங்கில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதே டைமில் நீங்கள் மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 10,000 11,000 செக்மெண்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ஃபுல் ஹெச்டியே வந்து கொடுக்குறாங்க. பட் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். அதுதான் என்னோட கருத்து. அதே போல் இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 11,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வர்றது கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை லோ பட்ஜெட்டில் உள்ளவங்க வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்கிறதும் இந்த இடத்துல நல்ல விஷயமா வந்து தோணுது. ஸோ டிஸ்பிளேவோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் சாம்சங் அப்படின்னும் போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா M21லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரூபா செக்மெண்ட்லேயே வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுலேயும் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பேர் கிடைச்சிருக்கும் ஃபோனுக்கு வந்துட்டு. ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இவங்களோட எக்ஸினோஸ் 850 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கேமிங்க்கெலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் வந்து கேமிங்க்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நிறையா டிவைசஸ் இருக்குது. பட் நார்மல் டெய்லி யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குது. அதில் எந்த குறையுமே இல்லை. அதே சமயம் இதில் 8 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் நல்லாவே வந்து குறையும் அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் வந்து சூப்பராக நிற்கிது HD+ டிஸ்பிளேன்றனால நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்துட்டு. ஸோ இன்னும் நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இன்னும் நல்லா வந்து பேட்டரி லைஃப் நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கூட பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டரை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அதிக ப்ரைஸ் போட்டு வாங்கினாலும் இதே மாதிரி தான் கொடுக்குறாங்க, கம்மி ப்ரைஸ் போட்டு வாங்கினாலும் இதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக 18 வாட்ஸ் அடாப்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்ல ஒரு அப்கிரேடாக இருந்திருக்கும் இந்த ஃபோன் வந்துட்டு. ஸோ இதில் செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. அண்ட் அதே போல் ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணிக்க முடியுது. ரெண்டுமே ஆவரேஜான ஃபாஸ்ட்டில் தான் இருக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது
வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அதே போல் பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஸோ எனக்கு தெரிஞ்சு 48 மெகா பிக்சல், அதுவும் ட்ரூ 48 மெகா பிக்சல் இது வந்துட்டு. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா ரியலாகவே வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது வந்துட்டு. ஃபோக்கஸ் கூட ஓரளவுக்கு நல்லாவே ஆச்சு. அதே சமயம் இதுக்கப்புறம் 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள், ஸோ ஒரு 8 கொடுத்துருந்துருக்கலாம், அதுவுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் மற்ற 2 கேமரா மற்ற பிராண்டு பண்ணுற மாதிரியே 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங்க்கு 2 மெகா பிக்சல் மேக்ரோவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது 48 மெகா பிக்சல் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்ன இருக்குது இல்லை ரேம் வேரியன்ட் அப்படின்றத பார்க்கலாம். 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் நீங்கள் 6GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 13,500 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன, ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் அடாப்டருக்கு கொஞ்சம் 18 வாட்ஸ் அப்படின்றத அப்கிரேட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது கூட MediaTek ப்ராசஸர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர்லாம் இருக்குது. அந்த ப்ராசஸரை கூட யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதை தவிர இதில் என்ன ஹைலைட்ஸ் பெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட நார்மல் 11,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ஓஎஸ் அவுட்புட் கிடைக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரூ 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபோட்டோ அவுட்புட் வந்து கொடுக்குது. ரியலாகவே அதுவும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் குறைகள் நிறைகள் எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். யார் இதை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு நான் சைனீஸ் பிராண்டு சாம்சங்கில் நான் வாங்கணும், 90 Hz நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கேமெல்லாம் பெருசாக விளையாட மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க, 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கனால ஃபோன் ரொம்ப நேரம் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது, நீங்கள் அதை கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.